வணக்கம். அன்பும் அறிவும் செறிவும் தெளிந்த திறனும் பெற்ற 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வணக்கம். தாங்கள் சந்திக்கும் முதல் வெற்றிப்படியாகிய 10ஆம் பொதுத் தேர்வில் கணக்கு பாடத்தில் எப்படியெல்லாம் உங்களிடம் சாதனைகள் நிகழ்த்த முடியும் என்பதற்கான சில நிகழ்வுகளையும் செயல்பாடுகளையும் பற்றி நாம் கலந்தாய்வோம். கணக்கு பாடத்தை பொறுத்தவரையில் சமன்பாடுகள் அதாவது ஆங்கிலத்தில் ஃபார்முலா, இது ரொம்ப முக்கியமான ஒன்று. சமன்பாடுகள் இல்லாமல் உங்களால் 50% கணக்குகளை போட முடியாது. ஆகவே முதலில் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். முதற் பாடத்திலிருந்து 8வது அத்தியாயம் வரை என்னென்ன ஃபார்முலாக்கள் அதாவது சமன்பாடு இருக்கின்றன என்பதை வரிசைப்படுத்தி கொண்டு மந்திரங்கள் சொல்வது போல் ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். பார்க்காமல் இதை செய்து கொண்டு வந்திருப்பானால் இன்னும் 30 நாட்கள் உள்ள நிலையில் நமக்கு கணக்கு பாடத்தில் 100% மதிப்பெண் பெறுவதில் உறுதி செய்து கொள்ள முடியும். இப்போ முதல் யூனிட் அல்லது சாப்டர் என்று சொல்கிறோம் இல்லையா, முதல் அத்தியாயத்தில் என்னென்ன ஃபார்முலாக்கள் இருக்கின்றன, அடுத்தது 2வது அத்தியாயத்தில் என்னென்ன ஃபார்முலாக்கள் இருக்கின்றன, கூட்டுத்தொடர், பெருக்குத்தொடர், இதெல்லாம் அதிகமான சமன்பாடுகளை கொண்டிருக்கும் ஒரு அத்தியாயம். இப்போ 2வது பாடத்தில் பார்த்தீங்கன்னால் கூட்டுத்தொடர் அதாவது அரித்மெட்ரிக் ப்ரோக்ரஷன், அடுத்தது பெருக்குத்தொடர் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன். இதில் உள்ள ஃபார்முலாக்களை முதலில் பார்ப்போம். நீங்களும் திரும்ப சொல்லிக்கொண்டே வாருங்கள், அதுவும் பயிற்சியாக அமையும். கூட்டுத்தொடர் அது எடுத்துக்கொண்டால் ஒரு கூட்டுத்தொடரில் nவது உறுப்புக்கான சமன்பாடு, ஆங்கிலத்தில் nth டேர்ம் ஆஃப் அன் ஏபி. ஏபி என்றால் அரித்மெட்ரிக் ப்ரோக்ரஷன். இதன் விடை tn, அதாவது டேர்ம் n. tn இஸ் ஈக்குவல் a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு d அப்படின்னு சொல்கிறேன். ஒரு கூட்டுத்தொடரில் nவது உறுப்புக்கான வாய்ப்பாடு, ஆங்கிலத்தில் nth டேர்ம் ஆஃப் அன் ஏபி. விடை tn இஸ் ஈக்குவல் a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு d. அதேபோல் பெருக்குத்தொடரில் இதே சமன்பாடு தான். nth டேர்ம் ஆஃப் அன் ஜிபி. தமிழில் பெருக்குத்தொடரில் nவது உறுப்புக்கான வாய்ப்பாடு. விடை tn is equal a into r பவர் n minus 1. மறுபடியும் சொல்கிறேன், tn is equal a into r பவர் n minus 1. இது இரு மதிப்பெண்களுக்கான சமன்பாடுகள் ஃபார்முலா. அடுத்தது 5 மதிப்பெண்கான ஃபார்முலா சமன்பாடுகளை பார்ப்போம். கூட்டுப்பலன் காண்க. அங்கே nவது உறுப்பு காண்க, இங்கே கூட்டுப்பலன் காண்க. அதாவது ஒரு தொடரில் உள்ள எண்கள் அனைத்தையும், குறிப்பாக 2 முதல் 300 வரை எண்கள் வரிசையாக கொடுத்திருக்காங்க என்றால் அத்தொடரில் உள்ள அத்தனை எண்களையும் கூட்டி கிடைப்பது கூட்டுப்பலன். அதனை ஒவ்வொன்றாக நாம் கூட்டி கொண்டு வந்தால் எத்தனை மணி நேரம் ஆகும்? ஆகவே எளிமையாக முடிப்பதற்காக தான் நம் முன்னோர்கள் கணிதவியல் வல்லுநர்கள் நமக்காக இத்தகைய ஃபார்முலா முறைகளை, சமன்பாட்டுகளை கண்டுபிடித்து நமக்காக விட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதை நன்றியுடன் நினைவு கூற வேண்டும். nth டேர்ம் ஆஃப் ஏபி என்று இதுக்கு முன்னாடி பார்த்தோம். இப்போ 5 மதிப்பெண் வினாக்களுக்கு சம் ஆஃப் அன் ஏபி, அதாவது ஒரு கூட்டுத்தொடரின் கூட்டுப்பலன்கள். இதற்கு விடை Sn is equal, இது முன்னாடி tn போட்டோம், இப்போ Sn is equal n/2 into a plus l.
ஏ என்றால் முதல் எழுத்து, எல் என்றால் கடைசி எழுத்து. ஒரு கூட்டுத்தொடரில் முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் கொடுக்கப்பட்டால் மட்டும் இந்த சமன்பாடை பயன்படுத்தலாம். கடைசி உறுப்பு கொடுக்கப்படவில்லை, அப்படி என்றால் எந்த ஃபார்முலா? அடுத்தது Sn is equal to n/2 a plus மன்னிக்கணும் Sn is equal n/2 into 2a plus n minus 1 into d. அப்படின்னு சொல்கிறேன். கூட்டுத்தொடருக்கான கூட்டுப்பலன், இதற்கான வாய்ப்பாடு Sn is equal n/2 2a plus n minus 1 into d. இது எதற்கென்றால் கடைசி உறுப்பு கொடுக்கப்படாததற்கு ஆன வாய்ப்பாடு. இதேபோல் ஜிபி பெருக்கு தொடரில் பார்த்தோமானால் 4 சமன்பாடுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அதாவது ஃபார்முலா எப்படி? ஒரு பெருக்கு தொடருக்கான கூட்டுப்பலன் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா ஆங்கிலத்தில் சம் ஆஃப் அண்ட் ஜிபி என்று ஒரு கேள்வி கேட்கப்படுமானால் அதற்கு இந்த ஃபார்முலாக்களை 4 ஃபார்முலாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. எதன் அடிப்படையில் அப்படி என்றால் பெருக்கு தொடரில் ஆர் அப்படிங்கிறது குறிப்பிடப்படும், ஒரு எழுத்து குறிப்பிடப்படுகின்றது. அதுக்கு ரேஷியோ, ஆர் என்பதற்கு ரேஷியோ. அந்த ரேஷியோவானது ஒன்றை விட பெரியதா, ஒன்றை விட சிறியதா, ஒன்றுக்கும் சமமாக, ஒன்றும் ரேஷியோவும் சமமாக இருக்கிறதா. அடுத்தது முடிவுறா கணம் வரை கூட்டுப்பலன் பெருக்கத்தொடரை காண்பதற்கான ஃபார்முலா. இப்படியாக 4 வகையாக கொடுக்கப்பட்டுள்ளது. முதலாவது பார்த்தோம்னா ஆர், அதாவது ரேஷியோ ஒன்றை விட பெரியது. அப்படி என்றால் Sn is equal a into n. ஒன்று பெரியது அல்லவா ஆர், அதனால் பெரியது எதுவோ அதை தான் முன்னால் போட வேண்டும். அதாவது Sn is equal a into r power n minus 1 by r minus 1. அடுத்தது இரண்டாவது, ஒன்று ஆரை விட சிறியதாக இருந்தால், அதாவது ரேஷியோவை விட ஒன்று சிறியதாக இருந்தால் இதுக்கான வாய்ப்பாடு Sn is equal a into r minus 1 minus r power n by 1 minus r. எது பெரியதோ அது முன்னால் போட வேண்டும். மீண்டும் சொல்கிறேன். இரண்டாவது, ஒன்று ஆரை விட பெரியதாக இருந்தால் Sn is equal a into 1 minus r power n by 1 minus r. மூன்றாவது r, அதாவது ரேஷியோவும் ஒன்று சமம். அப்படியானால் சீக்வல்ட்டு போட்டிருக்கும். அதுக்கான வாய்ப்பாடு Sn is equal to n into a. Sn is equal n into a. அடுத்து நான்காவதாக அப் டு இன்ஃபினிட்டிவ், அதாவது முடிவிலி. நம்பர் போய்கிட்டே இருக்கும், எத்தனை எண்கள் தெரியாது, முடிவுறாகணும் போய்கொண்டே இருக்கும். அதுக்கான ஒரு பெருக்குத்தொடர் கண்டுபிடி. அதனுடைய இது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா எஸ் இன்ஃபினிட், அந்த சிம்பிள் போடணும், இஸ் ஈக்குவல் a by 1 minus r. மறுபடியும் சொல்கிறேன். முடிவுறாகணும் வரும் போய்கொண்டே இருந்தால் Sn is equal a by 1 minus r. இது இரண்டாவது அத்தியாயத்தில் உள்ள ஃபார்முலாக்கள். கடைசி 2.9 அதிலும் 4 ஃபார்முலாக்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதேதான் கூட்டுப்பலன் காண்க. ஒற்றை எண்கள் கொடுக்கப்பட்டால் என்ன, இயல் எண்கள் ஒன்றிலிருந்து கொடுக்கப்பட்டால் என்ன, வர்க்கங்கள் அதாவது 1/2, 2 என்று ஸ்கொயர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம், 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர். வர்க்கங்கள் கொடுத்தால் அதற்கான வாய்ப்பாடு என்ன, கியூப் கணங்கள் தமிழில் சொல்கிறோம், 1/3 ஆங்கிலத்தில் 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் 3 கியூப் இப்படி கொடுக்கப்பட்டால் என்ன வாய்ப்பாடு, அதாவது சமன்பாடுகள்னால் இதையும் 4ஆக பிரிக்கப்படு. பயிற்சி 2.9 இதிலும் 4 விதமான சமன்பாடுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. இப்போ உதாரணத்துக்கு 1 முதல் ஆரம்பிக்கக்கூடிய இயல் எண்களில் கணக்குகள் கொடுத்தால் அதுக்கு கேள்வி எப்படி கேட்கப்படும் என்றால் கூட்டுப்பலன் காண்க, இயல் எண்களின் கூட்டுப்பலன் காண்க அப்படின்னு கேட்கும்போது ஏற்கனவே நம்ம 2.7 2.8 பயிற்சிகள்லாம் இதே கேள்வி தான், கூட்டுப்பலன் காண்க. ஆனால் அது கூட்டுத்தொடர் பெருக்குத்தொடர், அதாவது ஏபிஜிபி என்ற பிரிவில் இருக்கிறது. 2.9 வேறு விதமாக இருக்கும், சம்மேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோம்.
இது வேறு விதமான. இதுக்கு ஃபார்முலா பார்க்கலாம். ஒற்றைப்படை எண்கள் கொடுத்தால் என்ன ஃபார்முலா? 1, 3, 5, 7 என்று ஒற்றைப்படை எண் கொடுத்து கடைசியில் ஏதோ ஒரு எண்கள் முடிப்பார்கள். ஒற்றைப்படை முடிப்பான் 71 கடைசி இல்லை 73 கொடுக்கும்போது அது வந்து எல் என்று கணக்கில் எடுத்துக்க வேண்டும். அதாவது கடைசி எழுத்துக்கள் என்று கடைசியில் எடுத்துக்க வேண்டும். மற்ற 3 ஃபார்முலாக்கும் கடைசி எண்ணை எண் என்று எடுத்துக்கணும். அதாவது மொத்த உறுப்புக்கள் அப்படிங்கிறத கொண்டு வர வேண்டும். இப்போ முதல்ல வந்து சொல்கிறேன். ஒற்றைப்படை எண்கள் ஆட் நம்பர் சொல்கிறோம். 1 + 3 + 5 + 7 ... +71 அப்படின்னு ஒரு தொடரை கொடுத்தாலும் அதற்கான சமன்பாடு Sn = n ஸ்கொயர். Sn = n ஸ்கொயர். இப்போ நமக்கு இதில் n கொடுக்க மாட்டாங்க, நாம் தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன ஃபார்முலா? n = l + 1/2. l என்றால் கடைசி உறுப்பு. அப்படி சொல்கிறேன், n ஃபார்முலா சொல்கிறேன். n = l + 1/2. இந்த n மதிப்பு வந்தவுடன் அதை வைத்துக்கொண்டு தான் Sn n ஸ்கொயரை கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது, இயல் எண்கள் 1 முதல் 1, 2, 3 ... போட்டு கடைசி எடுத்து 25 ஏதோ ஒரு எண்கள் கொடுக்குறாங்கனால் அந்த 25 n என்று குறிப்பிட வேண்டும். இதுக்கப்புறம் வர 3 சமன்பாடுகளும் கடைசி எண்களுக்கு n. இப்போ கடைசி எழுத்து n 25 என்றால் n = 25 என்று தான் போட்டு ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்த வேண்டும். இப்போ இது பார்த்திங்கன்னா இயல் எண்களின் கூட்டுப்பலன் காண்க. இயல் எண்களின் கூட்டுப்பலன் காண்க அப்படின்னாங்கன்னா Sn = n × n + 1/2. அவ்வளோ n மதிப்பு கடைசியாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்தது வர்க்கம். வர்க்கம் என்றால் 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர் என்று கொடுக்கணும் இல்லையா? அந்த வர்க்கத்திற்கு ஃபார்முலா என்ன? Sn = n × n + 1 × 2n + 1/6. என்னோட மதிப்பு என்னன்னு சொன்னேன்னா கடைசி எண்கள் தான் என்னோட மதிப்பு. உதாரணத்துக்கு 73னா 73 தான் n இருக்கிறதுலாம் போடணும். மூன்றாவது கணங்கள், அதாவது 1/3, 2/3. இது ஆங்கிலத்தில் கியூப். ஃபைண்ட் த சம் ஆஃப் கியூப் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படி ஆங்கிலத்தில் வரும். இதுக்கு ஃபார்முலா Sn = n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர். அதாவது இயல் எண்கள் 1, 3 சொன்னோம் இல்லையா? அதே ஃபார்முலா எழுதி ஹோல் ஸ்கொயர் போட வேண்டும். முதல் 2 அத்தியாயங்களை சிறப்பாக நம் மேற்கொண்டாலே மதிப்பெண்கள் சிறப்பாக பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 3வது அத்தியாயமான அல்ஜிப்ரா என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோம், இயற்கணிதம். அதற்கான ஃபார்முலாக்கள் சமன்பாடுகள் பார்க்கும்போனால் 3.4, 3.5 அந்த பயிற்சிகளில் அதிகமான சமன்பாடுகள் உள்ளன. உதாரணம் பார்த்தீங்கன்னா a + b ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இது ப்ளஸ் ஃபார்முலா. அடுத்தது மைனஸ் a - b ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா. அடுத்தது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் a ஸ்கொயர் a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. அதாவது ஒரு முறை ப்ளஸும் ஒரு முறை மைனஸும் போட வேண்டும். அடுத்தது க்யூப் ஃபார்முலாஸ். a க்யூப் ப்ளஸ் b க்யூப், 2 க்யூப் வரும். அது பார்த்திங்கன்னா 2 ப்ராக்கெட் போட்டுக்கணும். a ப்ளஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். அடுத்தது a க்யூப் மைனஸ் b க்யூப் அப்படிங்க போட்டிங்கன்னா அதேமாதிரி 2 ப்ராக்கெட் போட்டுக்கணும். a மைனஸ் b இன்ட்டுனா ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி போடுங்க. a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்தது ஒரே ஒரு க்யூப் a ப்ளஸ் b ஹோல் க்யூப் = a க்யூப் ப்ளஸ் 3a ஸ்கொயர் b ப்ளஸ் 3ab ஸ்கொயர் ப்ளஸ் b க்யூப். இதிலே மைனஸ் ஃபார்முலா a மைனஸ் b ஹோல் க்யூப் = a க்யூப் மைனஸ் 3a ஸ்கொயர் b ப்ளஸ் 3ab ஸ்கொயர் மைனஸ் b க்யூப். இதுவரை இந்த 3.4, 3.5 இந்த 2 பயிற்சிகளில் மட்டும் பயன்படுத்தக்கூடிய சமன்பாடுகளாக இருக்கிறது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வாய்ப்பாடுகள் பார்த்திங்கன்னா நேராக நம்ம 3.11க்கு செல்லலாம். 3.11 இது என்னன்னு கேட்டிங்கன்னா
வகுத்தல் முறை, ஃபார்முலா முறை, அதாவது சமன்பாடு முறைகள் என்று இருக்கிறது. 3.11வது பயிற்சியில் 2வது எண் கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகள் 4 கேள்விகளுக்கு அதற்கு இந்த ஃபார்முலாவை பயன்படுத்த. உதாரணத்துக்கு x -b ± √b² - 4ac/2a. இந்த /2a போட மறந்துடுவீங்க, அது கண்டிப்பாக போட்டே ஆகணும். அதுக்கடுத்தபடியாக 3.13 அதனுடைய ஃபார்முலா நேச்சர் ஆஃப் ரூட்ஸ், அதாவது மூலங்களின் தன்மைகள் ஆராய்க அப்படின்னு ஒரு சமன்பாடு கொடுத்துரும். அந்த சமன்பாடை வைத்து ஏபிசி எண்களை கண்டுபிடித்து இந்த ஃபார்முலா பயன்படுத்த வேண்டும். b² - 4ac = 0. b² - 4ac² = 0. அதுக்கு அடுத்தபடியாக 3.14 ஆல்ஃபா பீட்டா என்ற சொற்களை பயன்படுத்தி இந்த ஃபார்முலா பயன்படுத்தப்படும். கிட்டத்தட்ட 3.4 3.5 என்ன ஃபார்முலா பயன்படுத்தினோமோ அதே சமன்பாடு தான் ஆல்ஃபா பீட்டா, அதாவது ஏக்கு பதிலாக ஆல்ஃபா, பிக்கு பதிலாக பீட்டா என்று பயன்படுத்தி போடப்படும். அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. 3.9 அந்த பயிற்சியில் பார்த்தீங்கன்னா அதில் ஃபார்முலா இருக்கிறது. x² - ஆல்ஃபா + பீட்டா ஆல்ஃபா × பீட்டா = 0 அப்படின்னு சொல்கிறேன். 3.9 அந்த பயிற்சியில் இருக்க ஃபார்முலா x² - ஆல்ஃபா + பீட்டா x ஆல்ஃபா × பீட்டா = 0. இந்த ஃபார்முலா பயன்படுத்தி பார்க்கணும். அதிகமான ஃபார்முலா கொண்டது இயற்கணிதம் என்று சொல்லக்கூடிய அல்ஜிப்ரா 3வது பாடத்தில் தான். இன்று இந்த ஃபார்முலாக்களை மட்டும் நாம் பயிற்சி எடுப்போம் என்ற நம்பிக்கையில் இந்த வகுப்பை முடித்துக்கொள்வோம். நாளை நமதே. வாழ்க வளமுடன்.